தமிழ்நாடு அரசியலில் நம்ம கண்டினியூஸாக ஆளும் கட்சியான தாவேக்காவும் எதிர்கட்சியான திமுகவும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டை மிக அதிக நாட்கள் ஆண்ட அதிமுக அப்படிங்கிற கட்சி என்ன செய்யுது, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற பல விஷயங்கள் வெளியில் தெரியாமலே இருக்குது. அதற்கான போதிய வெளிச்சம் இந்த மீடியா கொடுக்கவே இல்லை. ஸோ இதன் காரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரோட பவர் கம்மியாயிடுச்சு, அவர் இனிமேல் அவ்வளவு தான் ஏந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான யூகங்களும் பேச்சுக்களும் இங்கே பர்பஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுது, பரப்பப்படுது. ஆனால் அது உண்மை கிடையாது. எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவையும் லேசாக எடை போடக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை அதிமுக இழந்தாலும் அந்த கட்சி 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை தக்க வச்சிருக்கு. அப்படி மிகப்பெரிய அசுர பலம் கொண்ட கட்சியாக அதிமுக இருக்கும்போது அந்த கட்சியை நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒமிட் பண்ணிட்டு நகர முடியாது. ஏன் அப்படின்னா, சரியாக வீகங்கள் அமைச்சா இதே அதிமுக திரும்ப ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது. அதனால தான் அதிமுகவை லேசாக நாம் எடை போடக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இந்த சூழலில் அதிமுகவை பலவீனப்படுத்த தாவேக்கா பலவிதமான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங். அதிமுகவில் இருக்க எம்எல்ஏஸ் என்ன பண்ணுறாங்க, தாவேக்காவை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. 3இல் 2 பங்கு பெரும்பான்மை இல்லாமல் நகர்ந்தோம் அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் மூலயமா அவங்க எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். அதனால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கா பக்கம் போகிறாங்க. இதுக்கு பின்னாடி மக்கள் சேவை, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை இந்த ராஜினாமா செய்யக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருந்தாலும் மக்களுக்கு தெரியும் யார் சேவை செய்ய ராஜினாமா செய்கிறாங்க, யார் சுயநலத்துக்காக ராஜினாமா செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா மக்களை அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஏமாற்றிட முடியாது. இந்த சூழலில் அதிமுகவை சேர்ந்த எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதனும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதம் தான் இப்போ மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக எடுத்த பல முடிவுகளாலும் தவறான யூகங்களாலும் அதிமுக கண்டினியூஸாக தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. 2021 சட்டசபை எலெக்ஷனில் அமமுக டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துக்கல. 2024 மக்களவை எலெக்ஷன்லையும் கூட்டணி அமைக்கலை. சசிகலாவையும் அதிமுகவில் இணைக்கலை. இப்படி பல விஷயங்கள் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தாலும் அந்த பாயிண்டெல்லாம் திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதனும் முன்னிலைப்படுத்தி பேசியிருக்காங்க. இப்படி நீங்கள் பலரை கட்சியிலேருந்து நீக்கிக்கிட்டே இருக்கோம்னா கட்சியோட பலம் குறையுது, இதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். இதை சரி பண்ணணும் அப்படின்னா இவங்கெல்லாம் திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. 2வது, பலரோட மாவட்ட பொறுப்புகள் பறிக்கப்பட்டு புதுசாக இருக்கவங்களுக்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, இதுவும் தவறான ஒரு விஷயம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஏன் பறிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அந்த லெட்டரில் இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, அதிமுகவோட சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியே நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர் மூலியமாக கொறடாவா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நியமிக்கப்பட்டார். ஆனால் இவங்க 2 பேரோட பேச்சையும் மீறி ஒரு 25 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையில் தாவேக்க அரசுக்கு ஆதரவாக வாக்கெடுப்பில் செயல்பட்டுருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? ஸோ இப்படி ஒரு மோசமான நம்பிக்கை துரோகத்தை எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதனும் செஞ்சுட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கிளாஸ் எடுக்கிறது எந்த வகையில் சரி? ஏன்னா நீங்கள் செஞ்சது சாதாரண ஒரு குற்றம் கிடையாது, கட்சியோட முடிவுக்கு எதிரான ஒரு விஷயம். கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. ஒருவேளை கட்சியோட முடிவு உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் அதை தீர்க்கமாக சொல்லியிருக்கலாம், இது தவறான முடிவு, இதை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதை உங்கள் தலைமை கேட்கல அப்படின்னா நீங்கள் அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு கட்சி தலைமைக்கு எதிராக செயல்படுவது அப்படிங்கிறது கட்சியின் ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயம். அந்த விஷயத்தை நீங்கள்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு துரோக முத்திரை குத்துவது எந்த வகையில் சரி? எடப்பாடி பழனிசாமி செஞ்சது சரியா அப்படின்னா, அந்த போர் டிடிவி தினகரன், சசிகலா அண்ட் எடப்பாடி பழனிசாமி இவங்க மூவருக்கும் அதை அவங்க பேசிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் இருக்க கட்சியில் இருந்துக்கிட்டு அவரோட முடிவுக்கு எதிராக சட்டமன்றத்தில் செயல்பட்டுட்டு இன்னைக்கு நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கிளாஸ் எடுப்பது எந்த வகையில் சரி? அதுதான் நம்மளோட கேள்வி.
உங்களுக்கு கட்சியின் முடிவில் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அதை நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே பேசுங்க. இல்லை பொதுவெளியில் பேசக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அமைந்தால் நீங்கள் கட்சியிலேருந்து விலகிடுங்க. இது ரெண்டுமே செய்யாமல் நீங்கள் கட்சியின் தலைமையோட முடிவுக்கு மாறா சட்டசபையில் போய் நீங்கள் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா அது துரோகம் இல்லாமல் வேற என்ன? இப்போ உங்களோட முடிவால் முதல் 6 மாதம் தாவேக அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது எடப்பாடி பழனிசாமியின் முடிவுக்கு மாறான ஒரு விஷயம் இல்லை. அதனால் உங்களோட ஆதரவாளர்கள் பலரை வந்து பதவியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருக்கார். அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க. இதை கொஸ்டின் பண்ணக்கூடிய தார்மீக உரிமையே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுகளில் உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் கட்சியில் பேசுங்க, தொண்டர்களை ஒருங்கிணைங்க, கட்சிக்குள்ளே பேசுங்க, அதை சரி பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் வெளியில் வந்துடுங்க. இது எதையுமே செய்யாமல் நீங்கள் வந்து இப்படி வந்து கேம் ப்ளே பண்ணுறது கட்சியோட வளர்ச்சிக்கு நல்லதில்லை, ஒற்றுமைக்கு நல்லதில்லை. ஸோ இப்படி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அவர் எப்படி பொதுக்குழு செயற்குழு கூட்டுவார்? அவர் பொதுக்குழு செயற்குழு கூட்டினா அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது கட்சியில் அவ்வளவு பெரிய சீனியர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலா இருக்கும் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு நம்பிக்கையின்மையை நீங்கள் வந்து உருவாக்கிட்டு இப்போ செயற்குழு பொதுக்குழு கூட்டுங்க அப்படின்னா அவர் எப்படி கூட்டுவார்? ஸோ எது சரி எது தப்பு அப்படின்னு அந்த கட்சி விவகாரங்களுக்குள்ளே நான் போகலை, ஓகேங்களா? அதிமுகவில் என்ன நடக்கணும், என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறது அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்குமான விஷயம். நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. என்னோட கேள்வி ஒன்று தான், கட்சியோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரோட முடிவுக்கு, அவரோட எண்ணத்துக்கு மாறா, அவரோட கட்டளைக்கு மாறா நீங்கள் சட்டசபையில் செயல்பட்டுட்டு அவருக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய தார்மீக உரிமையை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நான் பேசுகிறேன். இதை தான் அக்ர கிருஷ்ணமூர்த்தி அவரும் வந்து பேசியிருக்காரு, ரிப்ளை கொடுத்துருக்காரு. யார்? அதிமுகவோட கொறடா. கட்சியோட உள்விவகாரங்களை வந்து நீங்கள் வெளியில் போய் பேசிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்வியஸ்லி அதை கரெக்ட் தான். ஒருவேளை இதே பாயிண்ட்டாக எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதனும் வைக்கும்போது எப்போ அது வேலிட் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாவேக ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்காமல் இருந்திருந்தால் இந்த பாயிண்ட் எல்லாம் வேலிடாக இருக்கும். நீங்கள் அந்த ஆட்சிக்கு போய் வாக்களித்து அந்த ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இங்கிட்டு திரும்ப வந்து நம்ம சரியில்லை, நம்ம முடிவு தப்பு அப்படின்னா இப்போ நீங்கள் எடுத்த முடிவு எப்படி சரி? எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு தான் தப்பாக இருக்குது, ரைட்டு. நீங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல, தாவேக அரசுக்கு ஆதரவாக வந்து வாக்களிக்கணும்ன்ட்டு, அந்த முடிவு எப்படி கரெக்டு? இப்போ நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து தாவேக பக்கம் மூவாக தயாராக இருக்காங்க, ஆனால் விஜய் தான் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து மெஜாரிட்டி ஆட்சியிலே இப்போ போயிட்டு இருக்கு. இன்னும் 6 மாதத்தில் 2 மாதம் 3 மாதம் முடிஞ்சு, இன்னொரு 3 மாதத்தில் அகைன் இவங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும், மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணணும். அப்போது ஏடிஎம்கேல இன்னும் 4 பேர், இன்னும் 5 பேர் வந்து ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னா இப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த் கம்மியாகிடும் பார்த்தீங்களா? இதில் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி காமிக்கணும் அப்படின்னா தாவேக இண்டிவிஜுவலாக மெஜாரிட்டியை காமிக்கும். கூட்டணி ஆட்சிகள், அவங்க கூட்டணி கட்சிகளோட தயவே தேவையில்லை. விசிகா, காங்கிரஸ், ஐஎம்எல் அவங்க தயவே தேவையில்லாமல் இண்டிவிஜுவலாக வந்து மெஜாரிட்டியை காமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் இன்னொரு 6 மாதம் வந்து தாவேக ஆட்சி ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வந்து கூட்ட முடியும். ஒரு முறை கூட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த 6 மாதம் வந்து அவங்களால திரும்ப கூட்ட முடியாது, அந்த ஆட்சி ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த சூழல் தான் இப்போ இருக்குது. அதனால் இப்போ இந்த ஃபஸ்ட்டு 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுகவில் வந்து இன்னும் சிலர் வந்து ராஜினாமா செய்யக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் கரெக்டா? எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க. மக்கள் அதை நம்பி அதுக்கு இசைஞ்சு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெற்றி பெற்று இப்போ ராஜினாமா செஞ்சுட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து சரியில்லை, அவர் தலைமை சரியில்லைன்னு சொல்லுவது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த தலைமையை ஏற்றுக்கிட்டு தான் உங்களை வந்து மக்கள் ஜெயிக்க வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, உங்களை செலக்ட் பண்ண மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. இப்படி மக்களுக்கு துரோகம் பண்ண நீங்கள் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணார் அப்படின்னு நீங்கள் எப்படி பேச முடியும்? அதுவே மிகப்பெரிய முரணாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி அதிமுகவை திரும்ப மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கட்சியாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான், எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட தாமதிக்காமல் மக்களிடம் செல்ல வேண்டும். அண்ணா சொன்னது, மக்கள்கிட்ட போ, மக்கள்கிட்ட பேசு. நீங்கள் போங்க, மக்கள்கிட்ட போங்க, மக்கள்கிட்ட பேசுங்க.
உங்களோட கோரிக்கைகளும் உங்களோட எண்ணங்களையும் மக்கள்கிட்ட வந்து கடத்துங்க. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சியாக கூட இருக்கலாம். மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் விலக விலக மக்கள் உங்ககிட்ட இருந்து விலகிட்டே போயிடுவாங்க. ஓகே, மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் விலக விலக மக்கள் உங்ககிட்ட இருந்து விலகிட்டே போயிடுவாங்க. மீண்டும் வேறொரு முக்கியமான டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.